சார் 2026 விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்த ராசியான தனுஷ் எப்படி இருக்க போகுது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தனுசு ராசி பர்டிகுலராக இந்த தனுசு ராசி இருக்கவங்க இவங்கள இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் பலமான நிலைமைகள் எதிர்பார்த்து வழிகள் பண்ணாலும் செயலில் பிரச்சனை, இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும், வருமானங்கள் தடையாயிடும், வேலைகள் சடனாக மாறும், வேலையில் பெருசாக ஆக்கணும்னு நினைப்பீங்க, அது முடியாது, தொழிலில் போட்ட பணங்கள் கிடைக்காது, பணங்கள் விரயமாகும், செலவுகள் எக்கச்சக்கம், பிள்ளைகள் வழியில் சில செலவுகள் ஏற்பட்டு மறையும், வாகனங்களுக்கு பிரச்சனை உண்டாகும், அதெல்லாம் விட்டிருக்க வண்டிகள் பிரச்சனை ஆகல, வீடுகள் அதுக்கு செலவு பண்ண ஒரு நிலைங்க, சுபகாரியங்கள் நினைக்கப்ப சுபகாரியங்கள் செலவுகள் அதிகமாகிடும், எதிர்பார்க்காத விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் அஷ்டமத்தில் குரு போனாலும் உச்ச நிலைமை அடைஞ்சாலும் பலங்கள் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் 3ல் உங்களுக்கு ராகுவும் 4ல் சனியும் அதோட வழிகள் இருந்தாலும் 9ல் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய கேது உட்கார்ந்து இருந்தாலும் பலங்கள் இல்லை. பலங்கள் பார்வைகள் அஷ்டமத்தில் 3, 6, 8, 12 வந்தாவே யோகம்னு சொல்லுவாங்க குரு. ஆனால் அப்படியே வந்தாலும் பெரிய பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. பர்டிகுலராக இவங்களுக்கு வைகாசி மாதம் வரைக்கும் பெரிய பலன்கள் கிடையாது. வேலையில் மாற்றங்கள், குடும்ப பிரச்சனை, பெரிய வழக்குகள், அது மூலிமா பிரச்சனையாகி ஒரு குழப்பமாகி வழக்காகி பக்கத்து வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கான வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வரும். அது இல்லாமல் உறவு முறைகள் குழப்பங்கள் ஏற்படும், உறவு பேச்சினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத நிலைமைகள் ஏற்படும், தூக்க எண்மைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பர்டிகுலராக இவங்களுக்கு வைகாசி மாதத்தில் தான் நல்லா இருக்குது. இந்த சித்திரை மாதம் வரைக்குமே இவங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொறுமையை இழந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், செலவுகள் வரதை முன்கூட்டியே வழி பண்ணிக்கிறது நல்லது. அது இல்லாமல் இவங்களுக்கு வைகாசி இருக்கக்கூடிய ஆனி, ஆடி, ஆவணி அந்த 4 மாதம் மட்டும்தான் நல்லாயிருக்கு. எதிர்பார்த்த மீறி எல்லாமே வழிகள் கிடைக்காது. புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதம் திரும்பவும் குழப்பத்தில் எடுத்துன்னு வர ஒரு நிம்மதி என்ற ஒரு வழிகள் இருக்காது. தனுஷுக்கு எதிர்பார்த்தது கிடைக்காது, வேலையில் எதிர்பார்த்த வழிகள் வராது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பணங்கள் கிடைக்கிறது லாக் ஆகிருக்கும். ஸோ லேட்டாகவும் தாமதமாகி எல்லாமே வழிகள் கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லான கல்வித்துறைகள் இருக்கவங்க, டீச்சராக இருக்கவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள், அது இல்லாமல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்கலாம் இந்த ஒரு வருஷம் கேர்ஃபுல்லாக இருந்து இதில் கரெக்டாக போகணும், வேலையை அன்னன்ன வேலையை முடிக்கணும், அன்னன்னைக்கே வழி பண்ணிக்கணும், பணம் சம்பாதிக்கிற ஷேரில் போகிறவங்க இன்றைக்கே அந்த ட்ரேடை முடிச்சுக்கணும், இன்றைக்கே வழி பண்ணணும், டெய்லி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையாக எடுத்துன்னு வர்றது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இல்லைன்னா அதுவே வழியாக உங்களுக்கு ஆகிடும். அது இல்லாமல் பெண்கள் வழியில் உடல் பாதைகள் அவங்களுக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதோ, வயிறு சம்மந்தப்பட்டதோ, இல்லாமல் சுகர் வர்றதுக்காக இருந்தால் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிலைமைகள் இருக்குது. உணவு உபாதைகள் பார்க்குறது நல்லது. அது இல்லாமல் ஆண்களுக்கு மெயினாக இடுப்பு, கால், அது இல்லாமல் அவங்களுக்கு போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். தலை பாரங்கள், ஒரு தூக்கம் இல்லாமல், பிள்ளைகள்னால சில கவலைப்படுறதுனால சில இம்சைகள் உடலில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சொல்கிறேன், இந்த 4 மாதம்தான் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு வருஷத்துக்கு எதிர்பார்த்தது இல்லை, இருந்தாலும் தனுஷுக்கு வழிகள் கிடைக்கும். எல்லா கிரகங்களும் அனுகூலம் இருந்தாலும் குருவோட பார்வை உச்சத்தில் இருந்து வழிகள் கிடைக்கலன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதாவது திருமணங்கள் வந்திருக்கும், அதுக்கு நிறைய செலவுகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிள்ளை வழி சில மருத்துவ செலவுகள் சில வழிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகும். எதுலேயும் மாட்டிக்காத அளவுக்கு, வேலையிலையும் எதுலேயும் மாட்டிக்காம அதுக்கு கேர்ஃபுல்லாக இருந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை, அதாவது வார்த்தைகள் அதிகமாக பேசாமல் ஸ்லோவாக இருந்து எல்லாத்தையும் வெற்றியை காண்பது தான் உங்களுக்கு நல்லது. மெயினாக தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் சிவனுக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கக்கூடிய உங்களோட தெய்வங்களை வணங்கி அதுக்கான வழி பண்ணுங்க. வீடை சுத்தமாக்கிங்க. வீடை எவ்வளோ சுத்தமாக்கி அதில் ப்ரேயர் பண்ணி நல்ல மெடிடேஷன் வழிகள் பண்ணி யோகாலாம் பண்ணால் உடல் உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க முடியும்ன்றதை சொல்கிறார். ஏஎன்சி ஜுவல்லரி, மடிப்பாக்கம். நம்பிக்கை, தரம், பாரம்பரியமான கடை. ஏஎன்சி ஜுவல்லரி.